நம்ம இந்து சமுதாயத்துக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் வரி கொடுக்காவங்களே, ஏன்? அவங்களும் நம்ம ரத்த சொந்தங்கள் தானே. அவிய மதம் மாறி போனாலும் நம்ம இசைக்கு அம்மைக்கு செய்யணும்னு நினைக்கிறத செய்யறாவ. இது என்னம்மா தப்பு இருக்கு? அவங்க ஏன் நம்ம இசைக்கியம்மா கும்பிடுறது இல்ல? இசைக்கியம்மா பிரசாதத்தை தொடறது கூட இல்லையே. அவியெல்லாம் ஏன் இந்த ஊர் கூட்டத்துக்கு வரல? அப்படி கேளு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுலயும் அவிய கலந்துக்கிறது இல்லையே, ஏன்? அவங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது கூட நம்ம ஊர் சார்பா யாரையும் கலந்துக்க வேண்டாங்கிறாங்களே, அது ஏன் சார்? இந்த பக்கமா நமக்கு 1000 2000 வரிய கொடுத்துட்டு அந்த பக்கமா நம்ம உரிமைகளையும் சலுகைகளையும் திருடி தின்னுட்டு இருக்காவ. அவியலும் நம்ம ஜாதிக்காரங்க தானப்பா, நம்ம சொந்தக்காரங்க தானே. அவங்க 104 குடும்பங்கள்ல நமக்கு வரி கொடுக்கிற 99 குடும்பங்கள்ல உள்ளவங்களும் இந்து ஆதி திராவிடர்னு போலியா ஜாதி சான்றிதழ் வச்சிருக்காவ. நம்ம சமுதாயத்தில இருந்து இந்துன்னு கடிதம் வாங்கி கொண்டு போய் தான் இந்து ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதுக்கு நம்மளும் தொண போறோம் தானே. மத மாதிரி போனவே எல்லாம் பீஷா மாறிடுவாவ. ஆனா இவிய எசின்னு போலி சர்டிபிகேட் வச்சிருக்காவ. நம்ம ஊரை சேர்ந்த 2 பிள்ளைய எங்க கூட தான் நீட் எழுதினாவ. ஆனா இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாவ. நாங்க 2 பேரும் தான் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். அரசு உரிமைகளையும் சலுகைகளையும் வாங்கறதுக்காக இந்தி வேஷம். ஆனா பாருங்க, வாழ்றது கிறிஸ்தவ முறைப்படி. இப்படி பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு நின்று சாவலாம். 99 குடும்பத்தையும் உடனே வரியை விட்டு நீக்கணும். ஆமா, உடனே நீக்கணும், உடனே நீக்கணும், உடனே நீக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்னப்பா சொல்றியா? இந்த 99 குடும்பத்தையும் ஊரை விட்டு நம்ம சமுதாயத்தோட விலைக்கு வச்சிடலாமா? உடனே நீக்கிடுவோம், நீக்கலாம். உடனே நீக்கணும், உடனே நீக்கணும், உடனே நீக்கணும். நம்ம எம்எல்ஏ சிக்குவாரப்பா. சிக்கட்டும், ஒரு எத்துவாளி பேரும் தப்ப கூடாது. இது தொடர்பா நம்ம இசக்கியம்மன் இந்து சமுதாயம் சார்பில் கலெக்டர், தாசில்தார் இவங்களுக்கெல்லாம் உடனே மனு போடணும். இதை நாம எப்பவே செஞ்சிருக்கணும்.